டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உயர்நீதிமன்றம் விதித்த தடையை நீக்க மறுத்துள்ள உச்சநீதிமன்றம் டெல்லி உயர்நீதிமன்றத்தின் செயல்பாடுக்கு அதிருப்தி தெரிவித்துள்ளது. டெல்லி அரசின் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் விசாரணை நீதிமன்றம் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கியது. ஆனால் அவர் விடுதலையாக சில மணி நேரத்திற்கு முன்பு அமலாக்கத்துறையின் மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்ற டெல்லி உயர்நீதிமன்றம் விசாரணை நீதிமன்றம் வழங்கிய ஜாமீனுக்கு இடைக்கால தடை விதித்தது. இந்த வழக்கில் ஓரிரு நாட்களில் தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் நீதிபதிகள் அறிவித்தனர். இதனால் கெஜ்ரிவால் விடுதலையாவதில் சிக்கல் ஏற்பட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து கெஜ்ரிவால் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனுவை அவசர வழக்காக விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மனோஜ் மிஸ்ரா மற்றும் SVN பாட்டி அமர்வு உயர்நீதிமன்ற உத்தரவின் முழு விவரம் கிடைத்த பின்னரே மேல்முறையீட்டு மனு மீது முடிவெடுக்கப்படும் என கூறினர். ஜாமீனுக்கு தடை விதித்த தீர்ப்பு விவகாரத்தில் தீர்ப்பை ஒத்திவைத்திருக்க கூடாது என்று சுட்டிக்காட்டிய அவர்கள் உடனடியாக வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என தெரிவித்தனர். அப்போது குறுக்கிட்ட கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் SV ராஜு, கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை நிறுத்தி வைத்துள்ள டெல்லி உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் இன்னும் ஓரிரு நாட்களில் தீர்ப்பளிக்க உள்ளதாக தெரிவித்தார். இதற்கு ஆட்சேபம் தெரிவித்த கெஜ்ரிவால் தரப்பு மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி, அமலாக்கத்துறையின் மனு மீது உயர்நீதிமன்றம் முடிவெடுக்கும் வரை அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன் சுதந்திரமாக இருக்கக்கூடாது என வாதிட்டார். முதலமைச்சருக்கு சாதகமாக ஜாமீன் உத்தரவு உள்ளது என்றும் அவர் ஒன்றும் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிவிடப் போவதில்லை என்றும் கூறினார். இதையடுத்து வழக்கின் விசாரணை நாளை மறுநாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.